மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடையும் ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி. எனவே நான் போன முறை நிகழ்ச்சியிலே ABCDE போன்ற EF போன்ற விடயங்களை பற்றி சொன்னேன். இன்றில் இருந்து கொஞ்சம் விவரமாக இதை பற்றி பார்க்க வெளிக்கிட போகிறோம். எனவே நான் முதலிலே சொன்னேன், இந்த பல வருடங்களாக இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளை ஆராய்வதற்கு எங்களுடைய இந்த மருத்துவ உலகம் கொஞ்சம் தவறிவிட்டது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் எனப்படுகின்ற ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அதாவது இந்த மனநிலை வைத்தியத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன காலத்தில் இருந்தே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ஏறக்கூடிய 1958 பிறகு 98 போன்ற காலப்பகுதியில் தான் பலதரப்பட்ட சிகிச்சை முறைகள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தது. இப்போது மிக முக்கியமான சிகிச்சை முறையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்றால் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. மிக மிக முக்கியமானது. பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலம் உலகம் முழுவதும் இருந்து தொடர்பு கொள்ளுகிறார்கள். கொண்டு சொல்லுகிற ஒரு விடயம் என்ன, நான் அந்த ஊரில் அமெரிக்காவில் மருந்து வேண்டினேன், ஜப்பானில் மருந்து வேண்டினேன், இங்கிலாண்டில் மருந்து வேண்டினேன், சவுதியில் போய் மருந்து வேண்டினேன், இந்தியாவிலே வாங்கினேன், ஒரு விதமான குணமும் கிடையாது. சில பேர் லட்சக்கணக்கான மருந்துகளை இந்த பிரச்சனைக்காக செலவழித்து இருக்கிறார்கள். இந்த ஃபெயிலியர், இந்த தோல்வி, இந்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்யாதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த நோயினுடைய சிகிச்சை முறைகளை சரியான விதத்திலே எங்களுடைய மக்கள், ஆண்கள் புரிந்து கொள்ளவில்லை. என்றபடியினாலே தான் நான் மிக மிக மெதுவாக இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நேரடியாக அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. முதலாவதாக நான் சொன்னது போல இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், காக்னிட்டிவ் என்றால் எங்களோட சிந்தனை, மூளையுடன் கூடுதலான சிந்தனை, சிந்தித்து செயல்படுகின்ற திறன். அதுக்கு ஒரு தமிழ் வசனத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதாவது மூளையினுடைய வினைத்திறன், ஏதாவது ஒரு விடயத்தை சிந்தித்து செய்வது, அந்த விடயத்தில் ஏதாவது தோல்வி கிடைக்குமாக இருந்தால் அது ஏன் அப்படி எனக்கு தோல்வி அடைந்தது பற்றி மூளையை பாவித்து சிந்தித்து அதன் மூலமாக அதை வெற்றி கொள்வது. இதுதான் இந்த காக்னிட்டிவ் லெவல் என்று சொல்லுவோம். மிகவும் உயர்ந்த மூளை அளவு தான் இது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த சிந்தனை திறன், சிந்திக்கின்ற திறன், நன்மை தீமைகளை பருத்தறியும் திறன். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பெண் திருமணம் செய்கின்ற வயது என்று நாங்கள் சொல்லுவோம் 21 வயது. அது மருத்துவ உலகத்தில் ஏன் இந்த 21 வயசு என்று சொல்லுவோமாக இருந்தால், இந்த 21 வயதிலே தான் ஒரு பெண்ணினுடைய மூளையிலே இருக்கின்ற முன் நிற்கின்ற சோனைகள், அதாவது ஃப்ரண்டல் லோப் 100க்கு 100% 20-21 வயதிலே தான் விருத்தி அடைகிறது. இந்த முன்னிக்கின்ற இந்த ஃப்ரண்டல் லோப் மூளையினுடைய இந்த முன்னிக்கின்ற இந்த பகுதி ஏன் அவசியமானது என்றால், அந்த பகுதி தான் எங்களுடைய நடத்தை, பிஹேவியர்களுக்கு மிகவும் முக்கியமானது. நான் இப்போது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஷர்ட் போடாமல், டை கட்டாமல் சினத்தில் வந்தால் நீங்களே கொஞ்சம் யோசிப்பீர்கள். ஆனால் எனக்கு என்னுடைய மூளை, இந்த காக்னிட்டிவ் மூளை சிந்தனை திறன் சொல்லுகிறது, நீ ஒரு வைத்தியருக்கு ஏற்ற முறையிலே உடை அணிய வேண்டும், வைத்தியருக்கு ஏற்ற முறையிலே உடைய நடத்தை அமைய வேண்டும். எனவே இவை, அதாவது எங்களுடைய பிஹேவியரை தீர்மானிப்பது மூளையினுடைய இந்த ஃப்ரண்டல் லோப் என்று சொல்லப்படுகின்ற முன்னிக்கின்ற சோனை பகுதி. என்றபடியினாலே தான் இந்த முன்னிற்கின்ற முன் சோனை பகுதிய ஃப்ரண்டல் லோபானது ஒரு ஆணினையும் பெண்ணிலையும் சரியாக 21 வயசிலே தான் அதனுடைய ஃபுல் டெவலப்மெண்ட், அதாவது அபிவிருத்தி, அதாவது விருத்தி முடிவடைகிறது, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். என்றபடியினாலே தான் 21 வயசு பெண் ஒருவரை காதலிக்கின்ற போதோ அல்லது ஒருவரை ஆண் நண்பரை துணையாக வைத்துக் கொள்கின்ற போதோ அந்த நிலையிலே அவர் தன்னுடைய காக்னிட்டிவ் மூளை லெவலிலே அவர் சிந்திப்பார், இந்த ஆண்மகன் நல்லவனா, இவனுடைய நான் திருமண பந்தத்தில் வருடக்கணக்காக இருக்க முடியுமா, என்னுடைய இன்ப சுக துக்கங்கள் இவர் பங்கு கொள்வாரா, பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு பால்மாவோ மற்ற உறுப்புகளோ வாங்கி என்ற பல தரப்பட்ட விடயங்களை இந்த பகுத்தறிகின்ற திறன் ஒரு பெண்ணுக்கு 21 வயசுல வருகிறது.
அதே போலதான் இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன், இந்த விந்து முந்துதல் என்ற பகுதிக்கும் இது இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மிக மிக முக்கியமானது. அதாவது கூடுதலான நான் பார்த்திருக்கின்றேன், இந்த பிரச்சனை கூட சிந்திக்காதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை கூடுதலாக ஏற்படுகிறது. சில பேர் ஒரு நாளிலே 2 நாளிலே மருந்து குடித்தவுடன் தொலைபேசி எடுப்பார், ஐயா மருந்து வேலை செய்யவில்லை. இது மேஜிக் அல்ல. நீங்கள் நிகழ்ச்சியை நான் எவ்வளவோ நினைக்கிற நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சியில் இதில் போட்டுட்டேன், பார்த்தீர்களாக இருந்தால் இது இந்த மாயாஜால வித்தையிலே மேஜிக்கிலே இதை செய்யவே முடியாது. எனவே இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று சொல்லுகிற இந்த பதமானது எங்களுடைய மூளை அளவிலே நாங்கள் இதை சிந்திக்க வேண்டும், மிக முக்கியமானது. நான் பிற்பட்ட பகுதிகளில் இந்த இடத்துக்கு இந்த பனவியினுடைய ஒரு துணைவியினுடைய உதவியும் மிகவும் முக்கியமாக தேவைப்படும். எனவே இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எனப்படுவது என்ன, நாங்கள் இந்த மூளை லெவல்லே அந்த நோயாளிக்கு சிந்திப்பதை தூண்டுகிறோம். சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், வேலைப்பள் இந்த நாட்களிலே இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த புது வருஷ கொண்டாட்டங்கள் நடக்கிறது. எனவே இரவு கூட நோயாளிகள் வந்தார்கள். எனவே பகல் முழுவதும் கடைகளிலே சரியான வேலை, சரியான வர்த்தகம், பிசினஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உடல் களைப்பு. எனவே இரவு போய் மனைவியர் இருக்கின்ற போது அங்கு மனைவியர் இருக்க முடியாத ஒரு நிலைமை என்று வந்து சொன்னார்கள். நான் எத்தனை தினம் தோல்வியிருக்கேன், தயவு செய்து இந்த நடு இரவிலே இந்த பாலியல் ரீதியான செக்ஷுவல் லைஃப், செக்ஸ் வைத்துக் கொள்வதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது குறைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நேரம், உரிய நேரம் அல்ல. விடிய காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 மட்டும்தான் அதற்குரிய நேரமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்களையும் இந்த காக்னிட்டிவ் லெவலில், அதாவது மூளை திறனிலே நாங்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து அதுக்கேற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்பது பல தரப்பட்ட நோய்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. உதாரணமாக இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிகளுக்கோ, அல்லது வேற இந்த அஸ்மா போன்ற பிராங்கியல் அஸ்மா போன்ற நோயாளிகளுக்கோ, அல்லது டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்பட்ட நீரழி போன்ற நோயாளிகளோ இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி முழுவதும் முக்கியம். ஏன் இந்த நீரழி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன், இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இந்த நீரழிவு நோயாளிகள் கூட உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் இந்த நோய் வந்த பிற்பாடு சீனி பொருட்களை சாப்பிட அவர்களுக்கு விருப்பம். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதை செய்து பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகளை பார்க்கலாம். எனவே பெரியவர்களும் இதற்கு அடிமை. எனவே சீனி சாப்பிடக்கூடாது சொல்லுகின்ற போது மீண்டும் அந்த சீனியை நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற தூண்டுதல் எங்களுக்கு ஏற்படாது. இந்த லெவலில் நாங்கள் என்ன செய்யலாம், இவர்களுக்கு கூட இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியை நாங்கள் பழக்கப்படுத்துகின்ற போது அவர்கள் கூட இந்த நோயை நன்றாக கட்டுப்பாட்டிலே வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முக்கியமாக இந்த மூளையுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு யோசிக்க வேண்டும். எடுத்தான் பிடித்தான் என்று வேலை செய்ய வெளிக்கிறதே முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதாவது சில மனைவிமார் கூட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, ஐயா உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் என்னுடைய கணவர் வந்தவுடன் உடனடியாகவே அவர் இந்த பாலியலில் ஈடுபடுகிறார். இதெல்லாம் முற்றிலும் பிழையானது. நாங்கள் மூளைத்திறனை என்ன செய்ய, முதலே முன் விளையாட்டுகள் ஃபார் பிளே என்று சொல்லும், அவற்றில் ஈடுபட்டு கொஞ்சம் நேரம் 20-30 நிமிடம் மட்டும் எங்களுடைய நேரத்தை கழித்து அதன் பிற்பாடுதான் இந்த பாலியல் உறவிலே அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லேயே நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்த பெல் சைனை மணி சைன் அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.